என்னுடைய மகளாகி எப்படி நம்ம மக என்ன நடக்கி பெற்ற பாதா
இட புத்தி தமிழ்த்து பொட்டொரு நாள் சுமத்தி தொத்தி வயிற்றிருத்து இட தொடரடைக்கு பெற்ற மாதா தொத்தி வயிற்றிருத்து இட தொடரடைக்கு பெற்ற மாதா தாயே உன் மகளாகப்பட்ட மரகதவள்ளி உங்கள் பாதம் அது போற்றி செய்தேன் அப்பா. ஆனால் மகளே மகளே என்னுடைய பாதம் படுத்திருக்கிறார் இந்த பிரபஞ்சமான உலகத்திலே நீ எப்படி இருக்க வேண்டும்? எப்படி மல்லிகை முல்லிகை கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய சரி வாசலாதுகள் எல்லாம் எடுத்து இந்த தாய் தந்தையுடைய பாதத்தை விடுதபடியா என்றென்றும் சுகசேவத்தோடு உங்கள் வார்த்தை எமக்கு சித்தமாகட்டும். அப்படி எண்ணிட்டாலும் உன் மகளாகப்பட்ட மரகதவள்ளி ஏன் அளித்தார்? என்ன காரணம்? ஏது விஷயம்? அப்படியா? உன்னை ஏன் அழைத்தோம்? அந்த புறத்தில் அரண்மனையில் இருந்தனே ஆதிவார்களை அழைத்த காரணம் சிறு கூந்தலும் சில தாதர்களை கூடி அரண்மனையிலே நான் விளையாடிக் கொண்டிருந்தேன். அது சீக்கிரமாக விட்டு ஏன் அழைத்தார்? எதுக்கு அழைத்தோம் தெரியுமா? கல்யாணம் செய்வது
இல்லையா? அப்படி என்றா காலான காலத்துல காரியம் பண்ணணும். டேய், காரியம் பண்ணணும். பாட்டியவே இருந்துச்சு. இல்லைங்க, நல்ல கல்யாண காரியம். திருமண காரியம் என்று சொல்லு. காலான காலத்துல எங்களுக்கும் டேய், எனக்கும் என் கணவருக்கும் மேல் காடு வாங்குது, வீடு போகுது. காலான காலத்துல என் கண்ணிய மகளை கண்ணி திருமணம் முடித்து கண்ணால பார்க்கணும், கண் கூடவே பார்க்கணும் அப்படின்று திருமணம் முடிப்பதற்காக அழைத்தோம். திருமணம் மகளை அம்மா கல்யாணம் செய்வதற்காக அழைத்திருக்கோம். நல்லா இருக்குது. நான் சீரியல போட்ட தாய மாட்டோம். உங்களுக்கு இந்த வயசுல உங்களுக்கு கல்யாணம் கேக்குதா? 60 பிள்ளைங்க என் பொண்ணு என்ன சொல்றா? ஐயோ, என் தள்ளடா பாரு. அம்மா, உன் அப்பாவுக்கும் எனக்கு இல்லம்மா. உன்னுடைய தந்தையாரும் நானும் எப்படி திருமணம் முடித்து உன்னை பெற்றெடுத்தமோ அதை போல ஒரு திருமணம் உனக்கு முடிக்கணும், எங்களுடைய கண் குளரை பார்க்கணும் அப்படின்னு காலான காலத்துல உன் கல்யாணம் செய்ய வேண்டி அழைத்தோம். இந்த நாட்டுல யாரு ஒருவாய் கணவர் என்று சொல்லு, அப்படியே கல்யாணம் பண்ணி எனக்கு திருமணம் செய்வதற்கு இன்று தினம் அழைத்தீர்கள். ஆமா. எப்படி தெரியுமா? அந்த கல்யாணம் என்பது கசக்குமா புளிக்குமா? என் பிள்ளைக்கு இருந்தாலும் திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு தெரியவில்லை. கல்யாணத்தை முழுங்கி எந்திரிச்சாலு அதனால கல்யாண ஆசை வர மாதிரி எடுத்து சொல்லு பார்க்கலாம். கல்யாண ஆசை வர்றோம். இந்த காலத்துல எல்லாம் 5வது கூட படிக்கிறதே தெரியல. லவ் லெட்டர் எழுதி கொடுக்குது. இவ்வளோ எப்படி சிகப்பா இருக்குமா இல்ல கருப்பா இருக்குமா? கல்யாணம் கருப்பா இருக்குமா சிகப்பா இருக்குமா? கல்யாணம் என்பது கருப்பா இருக்காது சிகப்பா இருக்காது.
ஒரு வெள்ளத்தான் இருக்கும். வெள்ளத்தான் இப்படி இருக்கும். பாரா சபையில அமர வைத்து அமர வைத்து உன் தாய்க்கு எப்படி நான் தாலி கட்டினேன் அப்படி பாரு திருமண காரியமா அதுதான் நீ ஒரு time தாலி கட்டி பாரு. அதுதானே எனக்கு நீ எடுத்து திருமணம் சொல்றா. முடிச்சாரு. நான் எடுத்து சொல்லணும். நான் சொல்றது சரி, என் பிள்ளை கல்யாணத்தை பத்தி நல்லா எடுத்து சொல்லு. அண்ணா ஓய் பாப்பா. அச்சச்சோ, அழுவாதடி, நான் சொல்றேன். என்ன அந்த கல்யாணம் என்பது எப்படின்னா எப்படின்னு கேக்குற? பக்கத்துல வாடி ஆத்தா. பக்கத்துல காலை வெட்டுவாங்க. டேய், இதப்பா அதுக்குள்ள நான் ஊத்துறேன். ஏம்மா, எப்படி கல்யாணம் என்பது ஒண்ணு இல்ல, நான் சொல்ற மாதிரி கேளு. ஒண்ணு இல்லையா? நான் சொல்ற மாதிரி கேள்றி. ஊதி மூட்டி கேள்றி. ஏம்மா, கல்யாணம் என்பது கல்யாணம் என்பது முதல்ல காலை விட்டு விடுவாங்கடி. ஐயோ, அப்பா, என் நெஞ்சு படபடக்குது. ஏமா என் நெஞ்சு துடிக்குது. என்னவோ, அப்படியே கல்யாணம் என்ன காலை வெட்டுவாங்களா? பிள்ளை காலை வச்சுட்டு எப்படி கல்யாணம் பண்றாங்க எப்படா ஒண்ணும் தெரியாத பிள்ளைங்க கல்யாணத்தை பத்தி பக்குவமா எடுத்து சொல்றாங்க. புள்ள காலை வெட்டுன்னு சொன்னா ஏம்மா, அது இல்லம்மா. எப்படிடா முதல்ல பந்த காலை வெட்டுவாங்கல்ல, அட சண்டாரா அந்த காலு. ஆமா சொன்னவங்க காலை வெட்டுவாங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா கல்யாணத்துக்கு பந்தலுக்கு முன்ன மூர்த்த கால் நடுவாங்க மூர்த்த கால் வெட்டிட்டு வரதம்மா மூங்கால் அல்ல ஏய் நல்லா எடுத்து சொல்லு முகூர்த்தக்கால். ஏம்மா, அது இருக்கட்டும். ஏம்மா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் தலையை வெட்டி விடுவாங்க. என்னடி என்னமோ கல்யாணம்னா தலை வெட்டுவாங்களாமா? என்னடா டேய் தலை வெட்டுறே எப்படா கல்யாணம் நடக்கும்? தலையை வெட்டுதலுங்க மண்டை புண்டை டேய், பார்க்கறாங்க. டேய், தலையை வெட்டுதலுங்க. முதல்ல தோரணம் கட்டவுல தலை வெட்டி அட வேப்பந்தலை வேப்பந்தலை. பைத்தியக்கார நாயே அட தோரணம் கட்டுறதுக்கு வண்ணங்க தோரணங்கள் வேப்பந்தலை வேப்பந்தலை. ஆமா சண்டாரா கண்ணே இந்த பந்தலுக்கு முன்னதாக வேப்பந்தலை தோரணம் கட்டுவாங்கல்ல வேப்பந்தலை அதுதான் தலை இல்ல ஏய் நல்லா எடுத்து சொல்லு அம்மா, தெளிவா சொல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஒரு பாறாங்கல்லில ஒரு வாட்டி போட்டு அதுக்குள்ள ஒரு கயிறு ஒண்ணு துருத்து பாறாங்கல்லில ஓட்டை போட்டு கயிறு துருத்து கழுத்துல தொங்க விட்டு விட்டு விதி விதியா இழுத்துட்டு போக விடுவாங்க. நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன், நான் எப்படி சொல்லுவேன்? அப்பா, அரே எப்ப கல்யாணத்துக்கு அவ்வளவு சிரிக்க அவ்வளவு சத்தம் வருது இல்லப்பா, கல்யாணம் எடுப்பது என்னப்பா பெரிய பாறாங்கல்ல எடுத்து அதுல ஓட்டைய போட்டு அதுல கயிறை விட்டு என் கழுத்துல தொக்க விட்டு அப்படியே வீதியில போக சொல்லுவாங்களா? எனக்கு அறுபட்டு குதிமே நாங்க மகாராஜா எங்க தாலி கட்டி தாலி துருத்து தாலி கட்டி ஊர்வலம் விடுவாங்கல்ல, ஆமா அத சொல்ல மகாராஜா. ஏய் வேணா போறவர கண்ணே தாலி தாலிமா ஆனா இப்படி இந்த மாடு தனி கடை அந்த தாலியை கலந்து கட்டுறதில்ல ஏய் விளக்கமா எடுத்து சொல்ற அறியாப்புல ஒண்ணும் தெரியல அம்மா, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு 10-20 பேரை உள்ள புதுட்டு உன்னை உள்ள விட்டுக்கிட்டு அவங்களும் உள்ளார பூந்துக்கிட்டு அடி அண்டி அடி அடிக்குவாங்க. கிளி வரைக்கும் விட மாட்டாங்க. அடி அண்டி அடிக்கிட்டே இருப்பாங்க 20 பேரும். உன்னை உள்ள விட்டுக்கிட்டு ஐயோ, ஊருக்கு முன்னுக்கு கூப்பிடுவாங்க. என்னப்பா 20 பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன விடுவாங்களாமா? உள்ள விட்டு என்ன விடுவாங்களா? உள்ள விட்டு அடி அடி அடிப்பாங்களா? அட சண்டால டேய் என்னடா சொல்ற மகாராஜா, அட மேலம் மேலம் தான். அடடடடட மேல தாளங்க விளக்கமா சொல்லாம உள்ள விட்டு பிள்ளை அடிப்பாங்கன்னா அந்த பிள்ளை மிரண்டு எடுத்துடா கண்ணே தாளமேளங்கள் தாளமேளம் தாளமேளத்துடன் கல்யாணம். அப்பா கல்யாணம் சொல்றீங்களே, அப்பருக்கு கல்யாணம் வேணும் அப்பா.
சொல்கிறாயே இந்த கல்யாணம் சொல்றீங்களே ஆ, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஆ, நான் இந்த ஆ, நம்ம நாட்டில் மகேந்திராபுரி பட்டணத்துல. ஆ. ஏன்னு கேக்குறீங்களா? என்ன காரணம்? எனக்கு கல்யாணம் வேணாம். ஆ. அப்பா ஆ. கல்யாணம் எனக்கு சரி. ஒரு ஆணுக்கு அடிமையாக நான் இருக்க மாட்டேன். சரி. எப்படி? ஆ. ஒரு ஆண்களுக்கு அடிமையாக மாட்டான். ஒரு ஆடவனுக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன் என்று இருக்கிறாயா? இருக்க மாட்டேன். நீங்க எத்தனை வார்த்தை ஏறெடுத்து சொன்னாலும் ஆ. எனக்கு கல்யாணம் வேண்டாம்னா வேண்டாம் வேண்டாம். ஏய், கோபத்தை பத்தி எடுத்து சொல்லு. கண்ணே, அப்பா ஒரு ஆணுக்கு பெண்ணடக்கம் என்று சொல்வார்கள். என்ன ஆடு இருந்தாலும் என்னடா வாடிம்பா போடிம்பா, அவன் தண்ணி அடிச்சிட்டு வருவான், அடிப்பான் புடிப்பான். ஒரு ஆடவனுக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன். ஆனா ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக நான் வாழ்ந்து வருகிறேன். ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக. ஏன்னா அண்ணா பாப்பா நீ எல்லாம் கேளுனா என் அப்பா இப்படி நான் கல்யாணம் பண்ணி போயிட்டான். காலத்துல இந்த வயசான காலத்துல அப்பத்து கொண்டு செத்து வித்து போயிட்டீங்க. என்ன பேசிட்டு அப்படி இந்த வயசான காலத்துல உங்களை யாருக்கா பாப்பாங்க? யாருக்கு ஒரு கஞ்சி தண்ணி ஊத்துவாங்க? அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம். ஆயிரம் முறை எடுத்து சொன்னாலும் நம்ம மகன் சொல்றாங்க, திருமணம் முடித்து நான் போனா, திருமணம் முடித்தா நாய் போன வாழ்க்கை என்ன வேலை? நான் அங்கதான் செல்வேன். நீங்க இருவர்களும் தாய் தந்தை இருவரும் தன்னி இருப்பீர்கள். அதனால உங்களை விட்டு நான் திருமணம் செய்ய வேண்டாம். ஒரு ஆண்களுக்கு நான் அடிமை ஆக மாட்டேன். அதனால நம்ம நாட்டுல வாழ்றேன்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றீங்கன்னா அதனால நம்ம நாட்டில் நான் கன்னி பெண்ணாக வாழ்ந்து வருகிறேன். எனக்கு கன்னிகா மடம் கட்டி கொடுங்க. கன்னிகா மடம் கட்ட வேண்டுமா? கன்னிகா மடத்தில் அமர்ந்து கொண்டு நான் கன்னியாக வாழ்ந்து வருகிறேன். காலையும் மாலையும் கடவுளையும் தோத்தரித்து கன்னியா வாழ்ந்துகிறேன்னு சொல்லுகிறான். ஆமா. அப்படியா? ஆயிரம் தான் இருந்தாலும் என்னுடைய வார்த்தை கேட்க முடியுமா? முடியாதா? முடியாது முடியாது முடியாது. என்ன சொல்றாய்? அண்ணா, தந்தையார் கோபக்கார மனசு அப்படி என்று எடுத்து சொல்ல முடியுமா? முடியாதாடி? இந்த காலத்தெல்லாம் ஏதாவது மலிக்கிட்டுன்னு வச்சுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கோங்க. நாமளும் போலாம். ஏன் அடித்து உதைத்து துன்பத்தை விட நம்முடைய மக போற போக்கிலே போலாங்க. அப்படியா? சரி, மகளுக்கு பூசி தகுந்த சாமான் ஆட்டு மலை அறாறு செய்து சேத்து மலை எடுத்து சிவாலிங்கம் செய்து இப்பொழுது கன்னிகா மடம் கட்டி கவரி பூஜை இருக்க வேண்டும். இருந்தாலும் லிகிதத்தை அனுப்பி ஆண்டி முதல் அரசர் வரை கோட்டி முதல் கொண்டவான் வரை 5 வயதுக்கு உட்பட்டவர்களால் இந்த கன்னி மாவட்டத்துக்குள் வர வேண்டும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் வரலாம். அப்படி என்று அதுக்குள்ளார ஒரு வாலிப நபர்கள் வந்தா ஆண்டடிக்கும் சவுக்கால 1000 ரூபாய் அடித்து கட்டி போட முடியும் கட்டளை. இருந்தாலும் பூஜைக்கு உண்டான ஏற்பாடு செய்து கன்னிகாவிடம் கட்டி கவரி பூஜை செய்யட்டும். அதனால பூசி சாமான் கூட எடுத்துட்டு மகாராஜா சொன்ன மாதிரி சரி பூஜைக்கு உண்டான சாமான் எடுத்து வந்துட்டு என்ன கொண்டு வந்துடுற? பூஜைக்குன்னா என்ன சாமான எடுத்துட்டு வருவாங்க? அம்மா தான் உள்ள சாமான் சாமானத்துக்கு எடுத்துவோம்னா ஊதிபத்தி, கற்பூரம், வாழைப்பழம், தேங்காய், வெத்தலை, பாக்கு, செவடன் சாம்பிராணி எல்லா சாமானும் அதெல்லாம் டக்குன்னு வந்தது. என்ன சாமான? சாமான மட்டும் ரொம்ப வெயிட்டா இருக்குது. அது என்ன இருக்கும்? என்னடா தூங்கிட்டு இருந்தாலே இடம் தூக்கிட்டு வந்து போறே. மடக்கேண்டா சம்பளம் வாங்கிட்டு போ.
ஓ, இது இந்த சாமான் இல்லையா? பூஜை சாமான் சூடு சாம்பிராணி ஓ செவட சாம்பிராணி எவட சாமான் இல்லையா? ஓய், எவட சாமான் இல்லையா? எவட சாமான் கொண்டு வரணுமா? சாமி மன்னா கண்ணே தேவி இப்படி நம்மளுடைய மகளாகி நம்ம மகளுக்கு கன்னிகை மடம் கட்டி காலையும் மாலையும் ஆத்து மணல் எடுத்து அரிலிங்கத்தை உண்டு செய்து சேர்த்து மணல் எடுத்து சிவலிங்கத்தை உண்டு செய்து சிவனாரை கோரி காலையும் மாலையும் தவத்தில் இருக்கட்டும் கன்னிகை மடம் கட்டி கொடுங்கள் ஆகட்டும். இருந்தாலும் என்னுடைய மகளுக்கு மட்டுமல்ல, இது போல இருக்கக்கூடிய பெண்மணி அனைவருக்குமே ஆட்டு மலை எடுத்து அவாறு உண்டு செய்து சேர்த்து மலை எடுத்து சிவாலயம் உண்டு செய்து இதுபோல் திருமணம் ஆகாத இருந்தாலும் சரி, நோய் நொடியாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் படிச்சுட்டு வேலை இல்லாத மக்களாக இருந்தாலும் சரி, இந்த பூஜை என்பது என்னுடைய மகளுக்கு மட்டுமல்ல, இந்த இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த பூஜை இருந்தால் தங்களுடைய கையிலுடைய காணிக்கைகளை 5 or 10 போட்டு இந்த பூஜையிலே கலந்து கொள்ளவாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த கலைஞர்களை எல்லாம் கண்மொழி கொடுக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்மளை எல்லாம் வாழ வைத்து தெய்வம் வழிகாட்டு தெய்வம் அன்னார் செல்வம் அண்ணா அவர்கள் யூடியூப் சேனல் அவர்கள் அருமை அன்னார் செல்வம் அண்ணா அவர்கள் எங்கே சென்றாலும் சரி இந்த கண் வெளிச்சம் இல்லாத குருடர்களுக்கு கண்மொழி கொடுக்கக்கூடிய அருமை அன்னார் செல்வம் அண்ணாருடைய குடும்பங்கள் நாடகத்தை கண்டுகளிக்கக்கூடிய ரசிக போதக்கூடிய குடும்பங்களும் அது மட்டும் இல்லாமல் சஞ்சீவி மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணா நாடக கலைஞர்கள் ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடிய அருமை அண்ணா 9 கமலத்தை எஜமான் நாய்க்கு எஜமான்கள் இன்னும் சஞ்சீவர்களும் அனைத்து எஜமான் பொதுமக்களுடைய குடும்பங்கள் பலாறு செல்வாக ஓங்கி வர வேண்டும்.